அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் விற்பனை, அதாவது சொத்து விற்பனை தொடர்பாக சமீபத்தில் நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான உத்தரவை கொடுத்திருக்காங்க. மைனர் சொத்து தொடர்பாக. மைனர் அப்படின்னா 18 வயது நிறைவடையாத நபரின் அசையா சொத்துக்கள் தொடர்பாக 18 வயது நிறைவடையாத நபரின் சொத்துக்கள் தான் மைனர் சொத்து. இந்த மைனர் சொத்துக்கள் தொடர்பாக மைனர் சொத்துக்கள் தொடர்புடைய விற்பனை கிரயம் சேல் தொடர்பாக சமீபத்தில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவை கொடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன கேஸ் அப்படின்னா, ருத்ரப்பா அவருடைய குடும்பம் தொடர்புடைய மைனர் சொத்து தொடர்புடைய ஒரு கேஸ். இது சிவப்பா விசஸ் நீலம்மா அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கேஸோட ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ருத்ரப்பா அப்படிங்கிறவர் தனது 3 மகன்கள் மைனராக உள்ள தனது 3 மகன்களின் பெயரில் 2 ஃப்ளாட் 2 மனைகளை வாங்குறாரு. அந்த 3 மகன்களும் மைனராக இருக்கும்போது, அதே அந்த 3 மகன்களும் மைனராக இருக்கும்போதே அந்த 2 மனைகளையும் வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்து விடுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைனராக இருக்கக்கூடிய மைனர் நபரின் பெயரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துக்களை விற்பனை செய்யணும், இல்லைன்னா ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீதிமன்ற உத்தரவு கட்டாயம் பெறணும். ஆனால் இந்த ருத்ரப்பா அப்படிங்கிறவர் நீதிமன்ற உத்தரவை பெறாமல் தனது 3 மகன்களின் பெயரில் வாங்கிய அந்த மைனராக இருக்கும்போது, தனது 3 மகன்களும் மைனராக இருக்கும்போது வாங்கிய அந்த அசையா சொத்தை அந்த 3 மகன்களும் மைனராக இருக்கும்போதே நீதிமன்ற அனுமதியின்றி வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்து விடுகிறார். இப்போ இந்த 3 மகன்களும் 18 வயது நிறைவடைந்த பிறகு, அதாவது மேஜரான பிறகு, தனது அம்மாவுடன் சேர்ந்து வேறு ஒரு நபருக்கு அந்த 2 மனைகளையும் விற்பனை செய்கிறாங்க. அப்பா மைனராக இருக்கும்போது விற்பனை செய்த அதே இடத்தை இந்த 3 மகன்களும் அம்மாவோட சேர்ந்து மேஜரான பிறகு வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்கிறாங்க. இப்போ இது தொடர்பான கேஸ் கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு போகுது. அப்போ ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அப்பாவுக்கு ருத்ரப்பாவுக்கு ஆதரவாக உத்தரவு கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 3 மகன்களும் மேஜரான பிறகு தாங்கள் மைனராக இருக்கும்போது தனது தந்தை விற்பனை செய்தார்ல, தங்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தை விற்பனை செய்தார்ல, அந்த சொத்தை அந்த விற்பனையை எதிர்த்து அந்த விற்பனையை ரத்து செய்ய கோரி எந்த ஒரு வழக்கும் இந்த 3 மகன்களும் தொடரவில்லை. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணல. தனது அப்பா தாங்கள் மைனராக இருக்கும்போது விற்பனை செய்த அந்த சொத்தை சேலஞ்ச் செய்து அதை எதிர்த்து அந்த விற்பனையை அந்த சேலை ரத்து செய்ய கோரி எந்த ஒரு வழக்கும் எந்த ஒரு கேஸும் நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை. ஆகையால் ருத்ரப்பா செய்த விற்பனை, அதாவது தந்தை செய்த விற்பனை சேல் செல்லும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க கர்நாடகா ஹைகோர்ட். ஸோ இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்ன ஒரு புதிய உத்தரவு, மிக முக்கியமான உத்தரவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மைனர் சொத்துக்கள் அனைத்தும் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் செக்ஷன் 7 மற்றும் 8 7 மற்றும் 8 படி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக இந்த மைனர் சொத்துல லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 18 வயது நிறைவடைந்த பிறகு அந்த மைனர் 18 வயது நிறைவடைந்த பிறகு மேஜரான பிறகு 3 ஆண்டுகளுக்குள் சொத்து விற்பனை, அவர் மைனராக இருக்கும்போது விற்பனை செய்யப்பட்ட அந்த சொத்துக்கள் விற்பனைகள் ஏதாவது வில்லங்கங்கள், அந்த சொத்துக்கள் தொடர்பான வில்லங்கங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் ஆக்டும் இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல அப்படின்னா, தீர்ப்பு என்ன அப்படின்னா, மகன்கள் மைனரிலிருந்து மேஜரான பிறகு அவர்கள் நேரடியாக அவர்களுடைய தந்தை செய்த விற்பனை அந்த சேலை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை, சேலஞ்ச் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மகன்கள் செய்த விற்பனை, அவர்கள் மேஜரான பிறகு செய்த விற்பனை செல்லும், சேல் செல்லும். அந்த தந்தை நீதிமன்ற முன் அனுமதியின்றி அந்த மகன்கள்
மைனராக இருக்கும்போது அவர்களின் பெயரில் வாங்கப்பட்ட அந்த சொத்துக்களை நீதிமன்ற முன் அனுமதியின்றி உத்தரவின்றி விற்பனை செய்திருக்காரு. அது செல்லாது. அந்த மகன்கள் மேஜரான பிறகு அதே ப்ராப்பர்ட்டியை அவர்கள் வேறு ஒரு நபருக்கு விற்பனை செஞ்சிருக்காங்கல்ல, அது செல்லும். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த மகன்கள் மைனராக இருக்கும்போது செய்யப்பட்ட விற்பனையை ரத்து செய்ய கோரி அந்த மகன்கள் மேஜரான பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு கேஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயமில்லை. சேலஞ்ச் செய்ய வேண்டிய ரத்து செய்ய கோரி அந்த தந்தை செய்த விற்பனையை ரத்து செய்ய கோரி அந்த மகன்கள் மேஜரான பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டிய அவசியமில்லை. அந்த மகன்கள் மேஜரான பிறகு செய்த விற்பனை செல்லும். தந்தை தான் தவறு செஞ்சிருக்காரு. நீதிமன்றத்தின் அனுமதி வாங்காமல் மைனருடைய சொத்தை விற்பனை செஞ்சிருக்காரு. ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மைனரோட ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீதிமன்றத்தின் அனுமதி உத்தரவு பெற்றுதான் அந்த சொத்தை வாங்க வேண்டும். மைனரோட ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் சட்ட ஆலோசனை வாங்கி கொண்டு நீதிமன்ற அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த சொத்தை வாங்குவது நல்லது. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.